நீதிமன்றத்தில் வைத்து கணேசமுல்லா என்பவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த சுட்டுக் கொல்லப்பட்டவருடைய கொலைக்கு யார் காரணமாக இருக்கிறார் என்கின்ற களத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது, நீதிமன்றத்திற்குள் ஒரு பெண் தான் துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்தார் என்கின்ற செய்தி அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது. அந்த பெண் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய தொடர்புகள் என்ன, இவைகளை குறித்த ஒரு தேடலை எடுக்கிறது அரசு. அப்படி தேடலை எடுத்த பொழுது செவ்வந்தி என்கின்ற ஒரு பெண்ணுடைய பெயர் பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த பெண்ணை கைது செய்வதற்கான முயற்சிகளை அரசு எடுக்கின்றது. ஆனால் அந்த பெண் தப்பித்து சென்று விடுகிறார். உடனடியாக காவல்துறை சார்பில் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இந்த பெண்ணை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு நன்கொடை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. ஆனால் யாரும் அந்த பெண்ணை காட்டிக் கொடுத்ததாக இல்லை. அந்த பெண் இலங்கையிலிருந்து தப்பித்து சென்று விட்டாள் என்கின்ற களங்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் அந்த பெண் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கை ஆட்சியாளர்கள் இன்டர்போல் என்கின்ற சர்வதேச காவல்துறையை அணுகி அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொண்டதின் அடிப்படையில் நேபாளத்தில் வைத்து இந்த பெண்ணும் இந்த பெண்ணோடு இணைந்து 3 பேரும் மொத்தம் 4 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வெளிவந்தன. அதன் அடிப்படையில் இந்த 4 பேரும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற அந்த சூழலில் அந்த பெண் எந்தவிதமான குற்ற உணர்வும் இல்லாமல் மிகவும் மகிழ்வான நிலையிலே அவள் அங்கு குற்றவாளி என்கின்ற எந்த அடையாளமும் இல்லாமல் மிக மகிழ்வான நிலையிலே அவருடைய பயணம் இருந்தது என்பதை காணொளிகள் பறைசாற்றுகின்றன. அந்த பெண் யார் என்றால் செவ்வந்தி என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த பெண் இப்பொழுது விசாரணை களத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றார். இந்த விசாரணை களத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய சில தகவல்கள் மனதை தொடுவதாக இருக்கின்றது. சில தகவல்கள் அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில தகவல்கள் யார் இதன் பின்னணியில் இருந்தார்கள் என்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. இந்த 3 விடயங்களை மையப்படுத்திய செய்தியை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். முதலில் அந்த பெண் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விடயம் நெகிழ வைத்திருக்கிறது. நான் நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணி உடையுடன் உள்ளே வருகின்றேன். உள்ளே வந்து நீதிமன்றத்தில் அதாவது சட்டத்தரணிகள் அமரக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கின்றேன். அப்பொழுது ஒரு வயதான பெண்மணி என்னை நோக்கி வருகின்றார். அவர் என்னை சட்டத்தரணி என்று நினைத்திருப்பார் போல் இருக்கிறது. என்னுடைய வீட்டுக்காரரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அவர் ஒரு குற்றமும் அற்றவர். அவர் விசாரணைக்கென்று கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் வாதாட முடியுமா என்று அந்த பெண்மணி என்னை கேட்டார். மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய பெண்மணி என்பது எனக்கு தெரிந்திருந்தது. அந்த பெண்மணியின் கையில் 1000 ரூபாய் இருந்தது. அந்த பெண்மணி என்னை பார்த்து, என்னிடம் 1000 ரூபாய் தான் இருக்கிறது, நீங்கள் இந்த வழக்கை எடுத்து எனக்காக வாதிட வேண்டும் என்று கேட்டார். நான் நெகிழ்ந்து போய்விட்டேன். என்னை அவர் சட்டத்தரணியாக நினைத்து விட்டார் என்பது எனக்கு தெரிந்தது. உண்மையான சட்டத்தரணி ஒருவர் என் அருகிலே இருந்தார், ஒரு பெண்மணி. நான் அந்த பெண்மணியிடம் சொன்னேன், அவரிடம் போய் உங்களுடைய வழக்கை சொல்லுங்கள் என்று. அந்த பெண்மணி அந்த உண்மையான சட்டத்தரணியிடம் போய் வழக்கை சொல்லி இருக்கிறார். அந்த சட்டத்தரணி, நான் வழக்கை வாதாட வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் 2000 ரூபாய் கட்டணமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். எனவே இந்த பெண்மணி அதற்கு ஒத்துக்கொண்டு விட்டு இந்த செவ்வந்தியிடம் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வழக்கை அந்த சட்டத்தரணி எடுத்து நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் என்னிடம் 1000 ரூபாய் தான் இருக்கிறது, அவர்கள் 2000 ரூபாய் கேட்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அது என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. உடனடியாக என்னுடைய கையில் இருந்து 5000 ரூபாய் எடுத்த அந்த பெண்மணியிடம் கொடுத்து, நீங்கள் வழக்கை நடத்தி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நான் நீதிமன்றத்திற்குள் செல்வதற்கான முயற்சிகளை எடுத்தேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் செவ்வந்தி முதலாக சந்தித்த அந்த பெண், ஒரு உதவியை கோரிய பெண்ணுக்கு செவ்வந்தி உதவி செய்துவிட்டு நீதிமன்றத்திற்குள் சென்றிருக்கிறார் என்கின்ற பதிவு அவருடைய வாக்குமூலத்திலிருந்து பெறப்பட்டதாக செய்திகள் வருகின்றன.
தற்பொழுது இன்னும் பல செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. முதலில் செவ்வந்தி அவர்களுக்கு இங்கிருந்து நேபாளம் செல்வதற்கு உதவி செய்தவர் யார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அது அரசியல் சார்ந்தவர்கள் உதவி செய்தார்களா அல்லது பொதுமக்கள் உதவி செய்தார்களா என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறம் செவ்வந்தி அவர்களை நேபாளத்திலிருந்து கைது செய்து அழைத்து வரக்கூடிய இந்த களத்திற்கு அரசு என்னவிதமான முயற்சிகளை எடுத்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் எடுத்து வைக்கப்படுகின்றது. அதே வேளையில் இன்னொரு அதிர்ச்சி தகவலும் சொல்கிறார்கள், வேறொருவரை அழிப்பதற்கான களத்தையும் எடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்கின்ற பதிவு. ஆனால் செவ்வந்தி நடத்திய அந்த கொலை களத்திற்கு பின்னணியில் வேறு பல விடயங்கள் இருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தனக்கு எதிராக இருந்த ஒருவரை அழித்து விட்டதாகவும் அந்த செய்தி ஒரு பரபரப்பான களத்தை நோக்கி நகர்ந்த பொழுது தன் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்துவிடும் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்ட சூழலில்தான் செவ்வந்தி இந்த கொலைக்கான களத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக முன்னாள் ஜனாதிபதி மேல் இருந்த விமர்சனத்தை திசை திருப்பி விட்டார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் யாரோ சொல்லி அதன் அடிப்படையில் செவ்வந்தி இதுபோன்ற செயல்பாடுகளை செய்தாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இப்பொழுது இரகசிய வாக்குமூலத்திற்கு அவரை கையகப்படுத்தி இருக்கிறது புலனாய்வுத்துறை. இந்த இரகசிய வாக்கு மூலம் அவரிடம் பெறப்படுகின்ற பொழுது பல உண்மைகள் வெளிவருவதற்கான களங்கள் இருக்கிறது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் வேறு விதமான கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். அவர்கள் என்ன கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதி பிரச்சனையில் சிக்குவதற்கான களம் இருக்கிறது. காரணம், செவ்வந்தி கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் அப்படி ஒரு இக்கட்டான சூழலை அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது என்கின்ற செய்திகளை சொல்கிறார்கள். அப்படி என்றால் செவ்வந்தியின் வழக்கு ஒரு பரபரப்பான அரசியல் வழக்காக மாறக்கூடிய களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா, அல்லது ஆளுங்கட்சிக்கு செவ்வந்தி மூலம் பல அரசியல் எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு களம் கிடைத்திருக்கிறதா? இந்த கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் நமல் ராஜபக்சே அவர்கள் ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு கடுமையான கேள்வியை கேட்டிருக்கின்றார். கொலை நடந்து சுமார் 1.5 வருடம் கழித்துதான் செவ்வந்தி பிடிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த அரசின் செயல்பாடுகள் விமர்சனத்திற்கு உட்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு அரசு சார்பில் எந்த பதிலும் சொல்லப்பட்டதா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் செவ்வந்தியை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய அரசியல் சூறாவளி பலரை ஆட்டங்கானம் செய்துவிடும் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.